ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை தொழுது வணங்கி பிரார்த்தனை செய். 2026 மிக அற்புதமான ஆண்டாக நமக்கு மலர்கின்றது. முதலாவதாக மேசராசி நேயர்களுக்கு 2026 மிக அற்புதமான ஆண்டாக செயல்படும். வெற்றிக்கு வித்துக்கு உரியது, முக மலர்ச்சிக்கு உரியது, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது இந்த 2026 ஆண்டு. உங்களுடைய ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 12 ராசிகளுக்கும் நட்சத்திரத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்ப 12 ராசிகளுக்கும் நமக்கு வரக்கூடிய இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திர அதிபதி இருக்கின்றாங்க. இந்த அஸ்வினி பரணி நட்சத்திரத்துல இந்த ஆண்டு வருவது நமக்கு 2026 சூரிய திசையாகிய கார்த்திகை நட்சத்திரத்துல மிக சிறப்பான ஆண்டாக மலர்கின்றது. பாத்தீங்களா, கிங்கு ஹெச்ஓடி அந்த மேசராசி நேயர்களுக்கு அப்ப எப்படி இருக்கும்? நிச்சயமாக நன்மை. மேசராசினாலுக்கு என்ன நன்மை? அவங்களுடைய குணங்கள் நன்மை, தீமை, பரிகாரம், சாங்கியம், என்ன தொழில், உங்களுக்கு வேண்டிய தொழில், இதுதான் நம்ம செய்ய முடியும். அப்ப கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இந்த 1/1/2026 என்று சொல்லுவதை விட 2026 ஆண்டுல கார்த்திகை நட்சத்திரத்துல மலர்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு பக்திகள் சேனலுக்கு வரவேற்பு கொடுத்து எல்லோரும் இந்த ஆங்கில புத்தாண்டில் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மலம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லை இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் என்று கூறி ஆசீர்வதித்து அவங்கள் பீடு நடை போடுவதற்கு வாழ்த்துகின்றேன். அடியார்கள் மக்களை வணங்குகின்றேன். அப்படிப்பட்ட அந்த மேசராசி உத்வேகம் உள்ளது, வேகமும் ஆதிக்கமும் செலுத்தக்கூடியது. ஏன்னா ராசிநாதன் செவ்வாய். அந்த செவ்வாய் உங்களுக்கு உங்க ராசிக்கு 9ல பாக்கியாதிபதியா இருக்கிறார். நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மங்களகரமான ஆண்டாக அமையும். ஏனென்றால் கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியிலே உருவாகின்றது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அப்ப கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை, உத்தரம், உத்திராடம், சூரிய திசைக்கு உள்ளவங்க பிறந்தவங்க அந்த சூரிய திசையில கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மேசராசி, கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதக்கூடிய பரணி ரிஷபராசி, உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி, உத்தர நட்சத்திர கன்னி ராசி, உத்திராடத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி, உத்திராடத்தில் மகர ராசி, இவங்க எல்லாருமே பல வகையில கஷ்டப்பட்டாலும், துன்பப்பட்டாலும், துயரப்பட்டாலும் ஒரு மிக சிறந்த வழி அவங்களுக்கு ஒரு வழி உண்டு. அதற்கு அடுத்தது பாருங்க 1/1/2026 கூட்டும் பொழுது குரு. அப்ப குருங்கிறது புனர்பூசம், ஹஸ்தம், விசாகம். அப்ப குரு ராசியில பிறந்தவங்களுக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக அமையும். அதுல மேசராசிக்கு அடுத்து 3வது ராசி மிதுன ராசிக்கு தான் குரு. அதை பத்தி அப்புறம் நம்ம பேசுவோம். அப்ப ரியல் எஸ்டேட் இருந்தாலும் சரி, பொறியியல் வல்லுநர் இருந்தாலும் சரி, கல்வி படிப்பு, தொழில், கொஞ்சம் எல்லா வகையிலும் சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும். எந்த குழந்தை வரம், கல்யாண வரம், பிரிந்தவர் மீண்டு ஒன்று சேருவது இந்த வருஷத்துல நடக்கும். 7ங்கிறத பயப்படாதீங்க. 7ங்கிறத நெகட்டிவ்க்கு நான் வர்றேன். முதல்ல பாசிட்டிவ்க்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். மேசராசிக்கு நிச்சயமாக எந்த தொழிலை செஞ்சாலும் அகலக்கல் வைக்காம கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகும். கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் மேசராசி நேயர். அதுல மாற்று கருத்தங்கள். வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, வெளிநாடு இருந்தாலும் சரி, உத்தியோகம் இருந்தாலும் சரி, பட்டம் பதவியாக இருந்தாலும் சரி, நீட் எக்ஸாம்னாலும் சரி, நீட் எக்ஸாமும், மருத்துவம், வைத்திய செலவு எல்லாமே சிறப்பா இருக்கும். குறையும், வைத்திய செலவுகள்லாம் குறையும் உங்களுக்கு இந்த ஆண்டு. இதுல குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மிக அபிரிதமான லாபத்தையும் நன்மையும் கொடுக்கும். அடுத்து நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம், தீமைன்னு எடுத்துக்கணும். உடல் ரீதியான பாதிப்பு, உணர்ச்சியோட பேசுறது, வேகத்தோட பேசுறது, அடமண்டா இருக்கிறது, சொன்னதை செஞ்சே ஆகணுங்கிறது, பிடிவாத குணம், ரசிச்சு சாப்பிடுறது, ருசிச்சு சாப்பிடுறது உடம்புக்கு கெடுதி, ரசிச்சு சாப்பிடுறதும் ருசிச்சு சாப்பிடுறது உடம்புக்கு கெடுதி என்ற உணர்வை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு இந்த 2026 உடல் ரீதி பாதிப்பு, தொழில் ரீதியா அகலக்கல் வைக்காம குறைச்சு வச்சுக்கணும். கணவன் மனைவி உறவு மிக முக்கியம்.
கணவன் மனைவி உறவும் முக்கியம். ஏன்னா 7.5 முதல் சுற்றா 2வது சுற்றா வயசை பார்த்துக்கங்க. முதல் சுற்று பிள்ளைகள் படிக்கிறது, ஹாஸ்டலில் படிக்க வைங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி மொபைலில் கட் பண்ணுங்க. எது கொடுத்தாலும் அவங்களுக்கு தேவையானதை கொடுங்க. மொபைலை கூடுமாதிரில கட் பண்ணுங்க. குழந்தைகள் படிக்கிறதுக்கு கொடுங்க. யுகம் வேறமான யுகமாக போய் கொண்டிருக்கின்றது. இது மேசராசிக்கு நெகட்டிவ். அப்போ என்ன பரிகாரம் உங்களுக்கு பண்ண வேண்டும்? மேசராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி, தலையான ராசி. அப்ப தலைமையேற்று நடத்தக்கூடிய ராசி. அரசியலும் ஆன்மீகமும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகமும் மருத்துவ தொழில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டுல உங்க திசை புத்தி, உங்க ஜனனஜாத்தை எடுத்துக்கணும். உங்க ஜனனஜாத்தை எடுத்துக்கிட்டு என்ன திசை என்ன புத்தி, தயவு செய்து என்ன திசை என்ன புத்தி என்ன தரம். 7 நடக்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்களுக்கு. மீண்டும் மீண்டும் பொதுவான விஷயங்களை தான் நம்ம சொல்றோம். உங்க ஜாதத்தை நீங்க எடுத்துக்கங்க. மேசராசிக்கு சந்திர தேசத்துல ராகு புத்தி, கேது புத்தி, சனி புத்தி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு 7.5 ஜென்மச்சனி, பாதச்சனி, கண்டகச்சனி, அஷ்டமத சனி இது நடக்கும் பொழுது பொதுவான விதி சந்திர திசை ரியல் ஒளி கிரகம், சந்திரன் திசை ரியல் ஒளி கிரகம், ஷேடு பிளான்ட் ராகு கேது சனி. அப்ப 2 பேரும் ஒன்று சேர மாட்டாங்க. அப்ப கடுமையான பலனை மிக கொடுமையா கிடைக்கும். மனசை போட்டு பிதறும், சீற்றும். ஏன் சுருக்கம் சொன்னா மென்டல் ஆக்கி விட்டுரும். எங்க தாம்புக்கா இருக்குன்னு தேடும். மிக கவனமாக இருப்பது இந்த ராசிக்காரர்கள் மிக நன்று. அடுத்து அவங்களுக்கு உடல் ரீதியா மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த வெக்க பொக்கலங்கள், வருகாலங்களுடைய வேட்கை, நெருப்பு, என்ன நெருப்பு ராசி, சர ராசி, இப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல இருக்க முடியாது. காலை கட்டி வச்சாலும் இருக்க மாட்டீங்க. நான் போறேன் அதான் பிடிவாதம். அப்படிப்பட்ட ராசி உங்களுக்கு கண்டிப்பாக அஸ்வதிகாரவங்களுக்கு விநாயகர் வழிபாடு 12 ராசிகளுக்கும் முதல் நமக்கு அறிவுறுத்திய முதற் கடவுளாக இருக்கக்கூடிய பிரணவ மந்திரத்தை கொடுக்கக்கூடிய விநாயகர் பெருமானை எல்லாரும் பன்ராசிக்காரங்களும் சரி, 33 தேவர்களும் சரி, உலகத்துள்ள எல்லா உயிர் ஜீவன்களும் பிள்ளையார வணங்கவும், அவர் பாதம் தொட்டு வணங்கவும். பந்தம் மகற்றும் மணந்து குண பரப்புன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ, சந்தமரை ஆகுமிடத்தில் எவன்பால் தகவரமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தோழுகின்றோம் என்று கூறி என்று ஆரம்பித்து 12 ராசிக்கும் கண்டிப்பாக இந்த விநாயகருடைய பதிகத்தை காசிவர் முனிவர் அருளிய இந்த பாராயணத்தை பண்ணுங்க. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நெல்லிக்காய் மரத்தை நெல்லிக்காய் நைட்ல இரவுல வெண்சுண்டல் 10 ஊற வைங்க, 6 ஊற வைங்க. அந்த தண்ணியை நெல்லிக்காய் மரத்துக்கு ஊத்துங்க. டெய்லி வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7, 8 to நைட்டு 8 to 9 விளக்கு ஏத்துங்க. நிச்சயமாக வாழ்வு ஒளிரும். கிருத்திகைக்கு எல்லையில்லாத எம்பெருமான் சண்முகநாதன் வணங்குங்கள். அடுத்து மேச ராசிக்கு 40% என 7.5 முதல் சுற்று எல்லாத்தையும் கணக்கு பண்ணும்போது 40% அவங்களுக்கு